பார்ட் 2 ஆஃப் கொல்லிமலை ட்ரிப்பு. வேதா இந்த ஷிஃப்ட்டுக்காரங்க இந்த இமாலயன்காரனுக்கும் எப்போ கொஞ்சம் ஈகோ பொறிச்சுவாங்க இந்த இமாலயன்காரன். ஆனால் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும் போதே ஆக்சிடென்ட்டில் சாவடிக்கிறதுக்குன்னே இவனுக்கு பிளான் பண்ணி கூப்பிட்ட மாரி இது பாடா. இவன் கொஞ்சம் மேல் ஈகோ அதிகம் இவனுக்கு வந்து இந்த சிக்மா பாய் மாரி. அப்புறம் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம், நீ முன்னாடி போனா பின்னாடி வரேனான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டுக்காரனை விட்டா. ரேஸ் வேறு இவனுக்கு நான் ரோட்லேயே ஓட்டுறானுப்பா. அப்புறம் சரி என்ன பண்ணுற, அதிமாங்கோட்டைக்குள்ளே கொஞ்சம் ரீச் ஆகிட்டு நாங்களும் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்சம் ஒரு நேரம் பார்த்தா பின்னாடி ஷிஃப்ட்டுக்காரனே வந்துட்டான், நீ முன்னாடி போனான்னு சொல்கிறதுக்குள்ளே. அப்புறம் சரி நாங்களும் போய் பார்த்தா பையன் என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்களேன். இவன் யார் சிரிச்சான்னு வேதா, வண்டியை வாடகைக்கார் இதில் எதுக்காக ஃபுல் டேங்க் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 1500 அண்ணன் காசில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் சரி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புனாங்க. நாங்கள் சரி கிளம்பும் போது தான் கண்டுபிடிக்கிறோம், ஓ தொப்பூர் இதானான்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் இன்னும் தொப்பூர்லாம் வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சா, அதனால சரி தொப்பூர் இதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கதை பேசிட்டே வரோம். தொப்பூரை பற்றி இப்போது தொப்பூரில் ஆக்ஷன் அதிகமாக ஆகுண்டான்னு சொல்லிட்டு வாயை மூடி திறக்கல. என்ன கருமோன்னு தெரில சாமி. அப்புறம் பார்த்தா தொப்பூரில் ஒரு ஆக்சிடென்ட்டு. அப்போ தான் பார்க்குறேன் நான் வந்து, ஓ தொப்பூரை பற்றி பேசினாலும் இல்லை, அந்த பக்கம் போனாலே ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தொப்பூர் வந்து ஒரு காலத்தில் ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டு இருந்துச்சா, அதனால் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜெலாம் கட்டுறாங்களா வேதா. அப்புறம் தொப்பூரை பற்றி ஒரு அதை பற்றி இந்த ஆக்சிடென்ட் பற்றிலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு குடும்ப கதை சொந்த கதை சோக கதைலாம் இந்த ட்ரிப்பில் பேசுவேன் எப்போவுமே ஒரு கும்பல் சேர்ந்துச்சுனாலே. அப்புறம் அதே மாதிரி தான் இந்த ட்ரிப் ஆரம்பிச்சு. சரி போ என்னடா இது கொல்லிமலை வாசனை வரவே மாட்டேங்குது, எப்படா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களும் சரி பேசிட்டு போயிட்டே இருக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்புறம் எடுத்துனானுங்கப்பா உள்ளே எங்கள் டீம் ஆளுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு. இவனுங்க ஒரு 2 கட்சியை பிடிச்சிக்கின்னு ஆரம்பிச்சானுங்க பாருங்கள் பேச்சு. அப்புறம் இந்த மிஸ்டெலாம் பார்க்க ஓ வந்துட்டோம் போல்டாப்பா கொல்லிமலைக்கு. அப்புறம் தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டவுட்டுன்னா, எங்கள் டிரைவர் தம்பி நினச்சா ரொம்ப டவுட்டு. ஐயோ ஃபஸ்ட் டைம் மீல்ஸுன்றான், சரி என்ன கதை பண்ண போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி இந்த மிஸ்டெல்லாம் பார்த்துட்டு சரி கொல்லிமலை இதான் போல் அதெல்லாம் பேசிட்டு வரோம். அப்புறம் பார்த்தா அது இல்லை கொல்லிமலைன்றது வந்து ஒரு 4-5 மலை ஏறி இறங்கினா தான் கொல்லிமலையே போல். அப்புறம் பார்த்தா செக் போஸ்ட்டில் எங்களை பிடிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ கும்பலாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி பேசி அப்புறம் பார்த்தாக்கல கொஞ்சம் நேரத்தில் கொல்லிமலையோட ஹில்ஸை நாங்கள் பார்க்குறோம். 70 ஏர்பின் பெண்டா வேதா, 70 ஏர்பின் பெண்டெலாம் வளைச்சி ஏறுறதுக்குள்ளே சாமி போதுன்னு ஆயிடுச்சுப்பா எங்களுக்குலாம். குருவி படம் மாதிரி ஃபயர் பண்ணி காப்பாத்திருங்க. நாங்க வாயில பெட்ல நல்லா இருக்கிறியா?